வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 21ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சப்தமி திதி. நள்ளிரவு 1:07 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இரவு 10:44 வரை உள்ளது. மரணயோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. யமகண்டம் மாலை 3 4:30 வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெல்லம். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 6 7 வரை. புதன் ஓரை காலை 7 8 வரை. குரு ஓரை காலை 10 11 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் பரணி மற்றும் கார்த்திகை. இரவு 10:44 வரை பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். ஆகையால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரவு 10:44 வரை மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். இரவு 10:44 பின்னர் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இரவு 10:44 மேல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷராசி. சந்திரன் 8. முக்கிய பணிகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்யவும். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக இளைஞர்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சனி 11. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவர். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். அசுவதி. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பரணி. இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை.
வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கார்த்திகை, செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், முருகபெருமான், துர்க்கை அம்மன். ரிஷபராசி, சந்திரன் 7. மனமகிழ்ச்சி கூடும். சந்தோஷம் நிலவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். செவ்வாய் 2. உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் இன்று ஈடுபட வேண்டாம். நிதானம் தேவை. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் நிதானம் தேவை, கவனம் தேவை. சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 10. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும் மேன்மை உண்டாகும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்துவோர் லாபம் ஈட்டுவர். ராகு 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம், செய்தொழில் லாபகரமாக அமையும். தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை, நீங்கள் திட்டமிட்டதை இன்று சாதிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரோகிணி, உங்களுக்கு எல்லா காரியங்களும் இன்று கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. மிருகசீரிடம், எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி, சந்திரன் 6. மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி லாபம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில் எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனமும் அக்கறையும் தேவை. சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி அடைவர். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. சனி 9. இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும். வியாபாரிகள் லாபம் பெறுவர். ராகு 10. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. நட்சத்திர பலன். மிருகசீரிடம், எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. திருவாதிரை, எதையும் ஆலோசித்து பேசுங்கள். நிதானமாக உரையாடுங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. புனர்பூசம், நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள்.
இன்று செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். கடகராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். அவசரப்பட வேண்டாம். நிதானம் தேவை. செவ்வாய் 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 11. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிதி சார்ந்த நிறுவனங்களில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சனி 8. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் கவனமும் அக்கறையும் கொண்ட வணிகர்கள் நல்ல லாபம் ஈட்டுவர். ராகு 9. சில காரியங்கள் தாமதமாகும். எதையும் ஆலோசித்து நிதானித்து முடிவெடுத்தால் லாபம் ஈட்டலாம். நட்சத்திர பலன். புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூசம். நீங்கள் எதையும் முன்கூட்டியே திட்டமிடுவீர்கள். அதனால் செய்தொழிலில் உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ஆயில்யம். செய்தொழிலில் நேரடி கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வாக்குறுதிகள் தர வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி. சந்திரன் 4. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 8. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். நிதானம் தேவை. செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு உண்டு. சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். குரு 10. அரசாங்க உத்தியோகம் செய்வோர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரிகள் பிரயாணம் மேற்கொண்டு பொருள் ஈட்டுவர். சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. சனி 7. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்தும் நிறுவனங்கள் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். ராகு 8. உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும் மேன்மை உண்டாகும். நட்சத்திர பலன். மகம். எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள். இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம். எதையும் ஆலோசித்து
திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம், இன்று நீங்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், துர்க்கையம்மன், ஆஞ்சநேயர். கன்னிராசி. சந்திரன் 3. திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. சூரியன் 7. உத்தியோகம் செய்வோர் இடம் மாறுதல் பெறுவர். அதனால் ஊதிய உயர்வு கிடைக்கும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் தீரும். ஆதாயம் கூடும். செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்யவும். புதன் 7. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 9. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். உடல் நலனில் கவனம் தேவை. சனி 6. இரும்பு சார்ந்த வணிகம் நல்ல லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ராகு 7. வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, ஐடி போன்ற வரிகளை முறையாக செலுத்த வேண்டும். நட்சத்திர பலன். உத்திரம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் இன்று நடக்கும். இன்று அமோக தனவரவு உண்டு. அஸ்தம். எதையும் நீங்கள் யோசித்து செய்வீர்கள். இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. சித்திரை. வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 2. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. மாமூல் பணிகளை செய்யவும். புதிய முயற்சிகள் வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். ஏற்றதாக முடியும். தந்தை வழி சொத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். செவ்வாய் 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. புதன் 6. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். கமிஷன் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். குரு 8. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த நிதானமும் கவனமும் அக்கறையும் தேவை. சுக்கிரன் 6. பெண்கள் சௌக்கியமாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சில பெண்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். அதனால் மனமகிழ்ச்சி கூடும். சனி 5. இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். எதிலும் நிதானம் தேவை. ராகு 6. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை.
இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுவாதி, எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். திட்டமிட்டபடி சில காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் மட்டும் தாமதமாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. விசாகம், தெய்வ அனுகூலம் உண்டு. அதனால் செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, குரு ஷீரடி சாய்பாபா. குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் ஜன்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சூரியன் 5. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க விஷயங்கள் தாமதமாகும், நிதானம் தேவை. செவ்வாய் 8. உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வோர் சற்று எச்சரிக்கையுடன் ஆலோசித்து முடிவெடுத்து அதன்பின் முதலீடு செய்ய வேண்டும். புதன் 5. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 7. இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். சில இளைஞர்கள் நல்ல உத்தியோகத்தில் அமர்வர். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சுக்கிரன் 5. பெண்களுக்கு ஏற்ற மிகு காலம் இது. சில பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை தொடரவும். ராகு 5. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்று புதிய முயற்சிகள் வேண்டாம், மாமூல் பணிகளை செய்யவும். நட்சத்திர பலன். விசாகம், தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அனுஷம், மகான்களுடைய தரிசனம் உங்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. கேட்டை, எதிலும் அவசரப்பட வேண்டாம், நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 12. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. எதிலும் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சூரியன் 4. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையுடன் வாய் வார்த்தைகளை விட வேண்டும். செவ்வாய் 7. வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். எதிலும் நிதானம் தேவை. புதன் 4. பக்தி விருத்தியாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று பயில வாய்ப்பு உண்டு. குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். சுக்கிரன் 4. உறவினர் வருகை உண்டு. சில உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சனி 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்பவர் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. ராகு 4. வாய் வார்த்தைகளை
விட வேண்டாம். நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போதும் நிதானம் தேவை, கவனம் தேவை. நட்சத்திர பலன். மூலம். தெய்வ அனுகூலம் உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. பூராடம். எதிலும் நிதானம் தேவை, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், நிதானம் தேவை, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 11, இஷ்டார்த்த சித்தி, செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று அமோக தனவரவு உண்டு, அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள். சூரியன் 3, அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், தந்தை வழி சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும், மனமகிழ்ச்சி கூடும், தனவரவு உண்டு. சனி 2, உடல் நலனில் கவனம் தேவை, தொழிலாளர்கள் நலனில் கவனமும் அக்கறையும் கொண்ட வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 3, மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 3, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சுக்கிரன் 3, பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர், மனமகிழ்ச்சி உண்டு. குரு 5, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 6, ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும், செங்கல் மணல் வியாபாரம் அமோக லாபத்தை தரும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று அட்டகாசமான தனவரவு உண்டு. திருவோணம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள், இன்று உங்களுக்கு செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று அதிர்ஷ்டமான நாள், தனவரவு உண்டு. அவிட்டம். தொட்டது தொடங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று அமோக தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 10, செய்தொழிலில் நல்ல தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. சூரியன் 2, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், உடல் நலனில் கவனம் தேவை. சனி ஜென்மத்தில், நிலம் சார்ந்த விஷயங்களில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம், தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 2, மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 2, உடல் நலனில் கவனம் தேவை, புதிய முயற்சிகள் வேண்டாம், மாமூல் பணிகளை தொடரவும், இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுக்கிரன் 2, பெண்களுக்கு ஏற்ற மிகு காலம் இது, பெண்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர், அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடி லாபம் பெறும். குரு 4, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை, நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த உஷார் நிலை தேவை. செவ்வாய் 5, ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், இன்று முதலீடு செய்ய வேண்டாம், மாமூல் பணிகளை செய்யவும். நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்டது துலங்கும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு.
சதயம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. புரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. மீனராசி. சந்திரன் 9. இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் இன்று பேச வேண்டாம். நிதானம் தேவை. புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு ஜென்மத்தில் ஏதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு. பெண்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்வோர் நிதானம் தேவை, கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. செவ்வாய் நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அமைதி காத்தால் கோடி நன்மை கிடைக்கும். சனி 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரட்டாதி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனம் தேவை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். வாக்குறுதிகளை தர வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், காலபைரவர். குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் அம்மன் ஆலயத்திற்கு சென்று மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் அம்மன் நிச்சயம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.